வணக்கம். நான் காஷ்யப பி. ராம்குமார். நான் உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். காலையில் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அது என்னன்னா, சார், என் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம்னு சொல்கிறாங்க, பலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்காதுன்னு, கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சலுகை எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என் வாழ்க்கையே அவ்வளோதானா சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார். நான் சொன்னேன், சார், ஜோதிடங்கிறது வழிகாட்டுறதுக்கு தான் இருக்குது, ஒழிய உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. சூரியன் பலமிழந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் தடை இருக்கும், அது உண்மைதான். இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு மறைமுகமா ஒரு சக்தியை கொடுத்திருப்பார், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் உடனே சொன்னார், என்ன சார் அந்த சக்தி, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார், ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் பலவீனமா இருந்தா அவருக்கு மறைமுகமா சில சக்தியை கொடுப்பார். சூரியன்கிறது வெறும் அதிகாரம் மட்டும் இல்லை சார், அவர் உங்களோட ஆத்ம பலத்துக்கு காரகனான சூரியன் உங்களுக்கு மறைமுகமா ஒரு சக்தியை கொடுப்பார். அதாவது ஏற்கனவே நடக்க போற விஷயத்த உங்களுக்கு அவர் காமிச்சு கொடுப்பார். அதை நீங்க கிரகிச்சு அதை ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சூரியனை பலப்படுத்துறதுக்கு நான் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் சூரிய தேவாய நமஹ. உலகிற்கு ஒளியூட்டும் ஆதித்யனை இந்த புனிதமான ஸ்லோகத்தின் மூலம் வணங்குவோம். ஆதிதேவ நமஸ்துப்யம் பிரசீத மம பாஸ்கர. திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமோஸ்துதே. ஆதிதேவ நமஸ்துப்யம் பிரசீத மம பாஸ்கர. திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமோஸ்துதே. ஓம் பாஸ்கராய வித்மஹே மஹத்யுதிகராய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். ஓம் பாஸ்கராய வித்மஹே மஹத்யுதிகராய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். ஜோதிடத்தில் சூரியன் என்பது ஆத்மகாரகன், அதாவது நமது ஆன்மா, தந்தை, கௌரவம், அரசு பதவி மற்றும் ஆரோக்கியத்திற்கு சூரியனே அதிபதி. உங்கள் ஜாதகத்தில் சூரியனை பலப்படுத்த, சூரிய பலம் பெற கீழே உள்ள எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செய்யலாம். நேர மேலாண்மை. சூரியன் காலம் தவறாதவர். எனவே சூரிய பலம் பெற விரும்புவோர் நேரத்தை சரியாக கடைபிடிப்பது, அதாவது டிசிப்ளின், மிக அவசியம். காலையில் சீக்கிரம் எழுந்து அன்றைய வேலையை திட்டமிடுவது சூரியனின் அருளை எளிதில் பெற்றுத்தரும். தினசரி வழிபாடுகள். சூரிய நமஸ்காரம். தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது சூரியனை பார்த்து கும்பிடுவது மிகச் சிறந்த பரிகாரம். இது உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் தரும். அர்க்கியமளித்தல். ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீர் எடுத்து சூரிய உதயத்தின் போது சூரியனுக்கு நேராக நின்று அந்த நீரை தரையில் மெதுவாக ஊற்றி வழிபடவும். ஆதித்ய ஹிருதயம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பது அல்லது கேட்பது எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் காரிய வெற்றிகளையும் தரும். சூரிய அஷ்டகம். சூரியனுக்குரிய அஷ்டகத்தைச் சொல்லி வழிபடுவது கண்கள் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும். தானம் மற்றும் உணவு. கோதுமை தானம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு கோதுமை அல்லது கோதுமையால் செய்த உணவை தானமாக வழங்கலாம். சூரியன்னா தந்தை, மாமனார். உங்களுக்கு தந்தையோ மாமனாரோ இருக்காங்கன்னா அவங்கள
அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்க. சப்போஸ் தந்தையாரும் இல்லை, மாமனாரும் இல்லைன்னா உங்கள் அப்பா வயசில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லபடியாக தைரியமாக போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சேன். இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.